ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இண்டியன் ஜாப்ஸ் மில். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரீசெண்டாக ஒரு சில சப்ஸ்கிரைபர் வந்து ப்ரைவேட் ஜாப் பற்றி நீங்கள் அப்டேட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க. இதுவரையும் நம்ம சேனலில் ஆல் ஓவர் இந்தியாவில் ரிலீஸ் ஆகக்கூடிய ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன், அதுக்கான அப்ளை வீடியோ, ரிசல்ட்ஸ், அட்மிட் கார்டு இதை மட்டும்தான் நம்ம பார்த்துட்ருந்தோம். இதுக்கு மேலே ப்ரைவேட் ஜாப் பற்றி நம்ம அப்டேட் பண்ணலாமா வேணாவான்றதை அதை பற்றின கருத்துக்களாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த மாதிரி ப்ரைவேட் ஜாப் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐடி செக்டார், அதாவது இந்த டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ் இவங்க சைடில் இருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய அஃபிஷியல் இயரிங், அதுக்கடுத்து இந்த மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம்னு சொல்லக்கூடிய அமேசான், ஃப்ளிப்கார்ட் இவங்க தரப்பில் இருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய இயரிங்ஸ், நம்ம தமிழ்நாடு லொக்கேஷனில் ஆல் ஓவர் தமிழ்நாடு லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியில் ஏதாச்சும் வேக்கன்சி ரிலீஸ் பண்ணால் அதை பற்றி அப்டேட் பண்ணலாமா, ஸோ இந்த மாதிரி ப்ரைவேட் ஜாப்ஸ் பற்றி நம்ம சேனலில் அப்டேட் பண்ணலாமா வேணாவான்றதை அதை பற்றின கருத்துக்களாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை பேஸ் பண்ணி நான் வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நாவல் ஷிப் ரிப்பேர் யார்ட் இது எங்கே இருக்குன்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் போர்ட் பிளேயரில் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது போக ஆல் ஓவர் இந்தியாவில் அவங்களுக்கு யூனிட்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வேக்கன்சி ஃபில் பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன போஸ்ட்டுக்குன்னு பார்த்திங்கன்னா சிவிலியன் மோட்டார் டிரைவர். ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் அந்தமான் அண்ட் நிக்கோபார் போர்ட் பிளேயரில் வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது போக ஆல் ஓவர் யூனிட்ஸில் ஆல் ஓவர் இந்தியாவில் அவங்களுக்கான யூனிட்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. அங்கே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேக்கன்சி இருக்கோ அங்கே வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்தவரையில் போஸ்ட் மூலிமா தான் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃப்லைன் மோடு தான். அதை எப்படி ஃபில் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும் எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கடுத்து பாருங்கள், இதுக்கான சேலரி வேக்கன்சி எல்லாமே கொடுத்துருக்காங்க. சிவிலியன் மோட்டார் டிரைவர் இதுக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா 14 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு கேட்டகரிக்கும் வேக்கன்சியை பிரித்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் பார்த்திங்கன்னா ஏஜ் வந்து 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். அது போக லைட் அண்ட் ஹெவி வெஹிக்கிள்ஸ்க்கான டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். அதில் 1 இயர் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஜாப் ப்ரொஃபைல் எந்த மாதிரியான வேலைகள் உங்களுக்கு இருக்கும் அதை பற்றினா ஜாப் ப்ரொஃபைல் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுடைய டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதை பற்றி இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 30 வயசு வரையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசிக்கு 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் 28 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட், அதாவது போஸ்ட் மூலிமா அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து ஏப்ரல் 9. அதுக்குள்ளே நீங்கள் போஸ்ட் மூலிமா சென்ட் பண்ணி முடிச்சிடணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். மோட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்தவரையில் உங்களுடைய அப்ளிகேஷனை ஃபார்ம், அதாவது நீங்கள் 10th எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்களுக்கு ஃபர்தராக ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கான டீட்டெயில் சிலபஸ் டாபிக் வைஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ பாருங்கள், சப்ஜெக்ட் வைஸ் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ், மேக்ஸிமம் மார்க் என்ன, டோட்டல் மார்க் என்ன. டோட்டல் மார்க் பார்த்திங்கன்னா 100 மார்க். இப்போ பார்த்திங்கன்னா டாபிக் வைஸ் டீட்டெயில்டு சிலபஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அதுக்கான டீட்டெயில் சிலபஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஆப்டிடியூட், அவேர்னஸ், அதாவது உங்களுடைய 10th குவாலிஃபிகேஷனை பேஸ் பண்ணி தான் சிலபஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இந்த டாபிக்ஸ் கவர் ஆகிற மாதிரி நீங்கள் புக்ஸை ரெஃபர் பண்ணிங்கன்னா போதும். ஃபைனலாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓப்பனிங் டேட் பார்த்திங்கன்னா February 19, லாஸ்ட் டேட் வந்து April 9. அதுக்குள்ளே நீங்கள் போஸ்ட் மூலிமா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சென்ட் பண்ணிடணும். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்தமான் அண்ட் நிக்கோபார். அது போக ஆல் ஓவர் இந்தியாவில் அவங்களுக்கான யூனிட்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. எந்த யூனிட்டில் வேக்கன்சி இருக்கோ அங்கே வந்து உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஹவு டு அப்ளை அண்ட் whom டு அட்ரஸ், அதாவது எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ளிகேஷன் கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் சிவிலியன் மோட்டார் டிரைவர் ஆர்டினரி கிரேட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே பிளாக் கலரில் நீங்கள் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் வந்து இண்டிகேட் பண்ணி காட்டியிருக்காங்க பாருங்கள். 744102 சவுத் அந்தமான் நிக்கோபார். இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் ஏப்ரல் 9 உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சென்ட் பண்ணிடணும். அப்ளிகேஷனுக்கு கூட ஜெராக்ஸ் காப்பி, செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பி வந்து அட்டாச் பண்ணணும். அதாவது 2 அடிஷ்னல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தேவைப்படுற எல்லா டாக்குமெண்ட்ஸும் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி வந்து அட்டாச் பண்ணணும். அதாவது உங்களுடைய 10th மார்க் ஷீட், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் ப்ரூஃப், இந்த மாதிரி தேவைப்படுற எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஜெராக்ஸ் காப்பி அட்டாச் பண்ணணும். அந்த ஜெராக்ஸ் காப்பியில் உங்களுடைய கையெழுத்து வந்து போட்டிருக்கணும். செல்ஃப் அட்டஸ்டட் வந்து பண்ணியிருக்கணும். அதுக்கடுத்து செல்ஃப் அட்ரஸ் என்வலப் இதையும் வந்து அட்டாச் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது காக்கி கலர் போஸ்டல் கவர் வந்து வாங்கிக்கோங்க. அதில் 45 ரூபாய் ஸ்டாம்ப் ஒட்டிட்டு அந்த கவருக்கு மேலே உங்களுடைய அட்ரஸை எழுதி அதையே அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுங்கள்.
ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டாலோ அப்படி இல்லைனா அட்மிட் கார்டு வந்து உங்களுக்கு ரிட்டன் அந்த கவர் மூலிமா தான் உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணுவாங்க. அதை கரெக்டாக வந்து பண்ணிவிடுங்க. இதுக்கு இந்தியன் நேஷனல் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். கேண்டிடேட் ஷுட் நாட் சப்மிட் மல்டிபிள் அப்ளிகேஷன், அதாவது ஒரு அப்ளிகேஷன் தான் சப்மிட் பண்ணணும், மல்டிபிள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணக்கூடாது. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனோட லாஸ்ட் பேஜில் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், பேஜ் நம்பர் 13ல் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும், அதுக்கடுத்து அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் சிவிலியன் மோட்டார் டிரைவர். ரைட் சைட் கார்னரில் இப்போ எடுத்த மாதிரி ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு ஒட்டிட்டு அதுக்கு மேலே உங்களுடைய சிக்னேச்சர் வந்து போட்டுருங்க. அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ப்ளூ பேக்ரவுண்டில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸில் மட்டும்தான் ஃபில் பண்ணணும். டு பி ஃபில்டு பை கேண்டிடேட்ஸ் இன் கேபிட்டல் லெட்டர்ஸ் ஒன்லின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபில் பண்ணுங்கள். உங்களுடைய பேர் என்ன, ஃபாதர் நேம் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, அதுக்கடுத்து உங்களுடைய ஏஜ் என்ன, நேஷனாலிட்டி என்ன, ஜெண்டர் என்ன, ரிலீஜியன், அட்ரஸ், இமெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர், மொபைல் நம்பர், ஆதார் நம்பர், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக, கவர்மெண்ட் எம்ப்ளாயா, இந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து உங்களுடைய கேட்டகிரி, நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்ளை பண்ணிக்கலான்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், அதாவது உங்களுடைய போர்டு என்ன, இயர் ஆஃப் பாசிங், டோட்டல் மார்க் என்ன, பர்சன்டேஜ் என்ன, இது எல்லாமே வந்து கரெக்டாக அப்டேட் பண்ணுங்கள். அடிஷ்னலாக டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஏதாச்சும் முடிச்சிருந்தால் அதை பற்றி அப்டேட் பண்ணுங்கள். அதாவது ஹெவி மோட்டார் டிரைவிங் லைசன்ஸுக்கான டேட் ஆஃப் இஷ்யூ, லைசன்ஸ் நம்பர், இஷ்யூவிங் அத்தாரிட்டி, வேலிட் அப் டு, அதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே அப்டேட் பண்ணுங்கள். அதில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இல்லையா, அதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து டிக்ளரேஷனில் உங்களுடைய டேட் அண்ட் பிளேஸ், லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன், உங்களுடைய இடதுகை கட்டவிரல் ரேகையை பதிவு பண்ணிவிட்டு சிக்னேச்சர் ஆஃப் தி கேண்டிடேட்டில் உங்களுடைய கையெழுத்து வந்து போட்டுருங்க. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபில் பண்ணணும். இது ரிலேட்டாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். லிஸ்ட் ஃபார் என்க்ளோசர்ஸ், இது எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி தான், அதாவது ஜெராக்ஸ் காப்பியில் உங்களோட கையெழுத்து வந்து போட்டுருக்கணும். 10th மார்க் ஷீட், NOC, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், PWD, 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கடுத்து டிரைவிங் லைசன்ஸ் ப்ரூஃப், இந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் இருந்தால் எக்ஸ்பென்ஸ் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி தேவைப்படுற எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும். இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.